டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க அயலான் தீபாவளிக்கு வர வேண்டிய ஒரு படத்தோடைய ஒர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு தள்ளி வச்சாங்க. ஜனவரி 12 இப்போதைக்கு இந்த படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இடையில இருக்கிறது இன்னும் வெறும் 3 நாள் மட்டும்தான் நம்ம இந்த படத்தை திரையில பார்க்க போறோம். ஆனா கடைசி வரைக்குமே இந்த படம் வருமா வராதா அப்படின்ற பதட்டத்தோடவே நம்மள வச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா இன்னமும் இந்த படத்தோடைய பினான்சியல் பிரச்சனை எதுவுமே முடியல, அது இன்னமும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அந்த பினான்சியல் பிரச்சனை மட்டும் அவங்களால முடிக்க முடியல, அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாமே செட்டில் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த டேட்லயுமே இந்த படம் வராது, இன்னமும் தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போதைக்கு யாரும் இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. இப்போதைக்கு இருக்கிற நிலைமைப்படி இந்த படம் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இன்னமும் இந்த படத்துடைய டிக்கெட் புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணாம அப்படியே எல்லாரும் அமைதியா இருக்காங்க. எப்போ அங்க கிரீன் சிக்னல் வருதோ, அதாவது எல்லாமே செட்டில் பண்ணி ஓகேப்பா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்ப எல்லாம் முடிவாகுதோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கான டிக்கெட் புக்கிங் எல்லாமே ஓப்பன் பண்ணி இந்த படத்தை சுமூகமா அந்த ஜனவரி 12 அப்படின்றது வரும். ஒருவேளை அவங்களால பண்ண முடியல, அந்த செட்டில்மெண்ட் எதுவுமே அவங்களால செட்டில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா இன்னமும் இந்த படம் தள்ளி போயிடும். ஒருவேளை தள்ளி போச்சு அப்படின்னு சொன்னா கேப்டன் மில்லர் படத்துக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா அலன் படத்தை எடுத்த எல்லா தியேட்டர்லயுமே கேப்டன் மில்லரை போடுவாங்க. ஸோ அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு இருக்கிற நிலைமைப்படி இந்த கேப்டன் மில்லர் கூட வர வேண்டிய இந்த அயலான் படம் வெளிவரதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்காமா, இன்னமும் அந்த செட்டில்மெண்ட் அவங்க பண்ணாம இருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு வர அமௌண்ட்ல நாங்க செட்டில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க தரப்புல எங்களுக்கு அந்த கதைலாம் தேவையில்லை, நீங்க செட்டில் பண்ணிட்டு நீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி மீண்டும் சிவகார்த்திகேயன் உள்ள வந்து ஏற்கனவே இருக்கிற கடன் கூட இந்த கடனையும் சேர்த்து சைன் போட்டாருன்னா இந்த படம் கண்டிப்பா வந்துடும். மேபி போட்டுதான் ஆகணும், போடாம இருக்க முடியாது. மேபி அந்த மாதிரிதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பிரச்சனைலாம் முடிச்சு இந்த படம் தியேட்டருக்கு வருமா இல்ல இன்னமும் தள்ளி போகுமா? என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அந்த பிரச்சனையை முடிச்சு இந்த டேட்ல இருந்து மிஸ் ஆகாம கொண்டு வந்துருவாங்க. ஆனா ஃபைனலா என்ன ஆகும் தெரியல, அவங்களால முடியுமான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.